Chapter 2, Exercise 2.4. Find the next 3 terms of the following sequence. இப்போ 3 சப்டிவிஷனில் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் 8,24,72 இருக்குது. இப்போது இந்த 3 வேல்யூஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் 8ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 24 வரும், அதே நம்பரோட ஆட் பண்ணால் 72வும் வரணும். இப்போது 8 - 24 என்ன வேல்யூ இருக்குது? 8 - 24 பண்ணால் 16 இருக்கும். இப்போ 24க்கும் 72க்கும் அதே 16 தான் டிஃப்ரென்ஸா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போது ஆட் பண்ணாலும் வராது, லெஸ் பண்ணாலும் வராது. அப்புறம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 8ஓட என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 8 3s are 24. ஓகே, 24 வந்துருச்சு. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் 24ஓடையும் 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும். வருமா? எஸ் வரும். அப்போது இன்ட்டு 3 பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 72 × 3 பண்ணால் 4th வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ 8ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 24, 24ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போது இன்ட்டு 3 போட்டுகிட்டே இருக்கணும். A1ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 8, A2ஓட வேல்யூ 24, A3ஓட வேல்யூ 72. இப்போ A4ஓட வேல்யூ 72 × 3 வேல்யூ 216. A5ஓட வேல்யூ 216 × 3 வேல்யூ 648. A6ஓட வேல்யூ 648 × 3 1944. இப்போது இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் வந்து இன்ட்டு 3 போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் ஓவர். இப்போது செகண்ட் சம் 5, 1, -3 அப்படின்னு இருக்குது. இப்போது இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். 5ஓட என்ன பண்ணால் 1 வரும்? 5 -4 பண்ணால் 1 வரும். அகெயின் -4 பண்ணால் 1லேருந்து -4 பண்ணால் -3 வருமா? எஸ் வரும். 1 - 4 -3 அப்போ வருது. A1ஓட வேல்யூ 5, A2ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 1, A3ஓட வேல்யூ -3. அப்போ A4 = -3 -4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4, 5, 6, 7 பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் -7. அடுத்து A5 = -7 -4. 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 + 4 11 பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ். A6 = -11 -4 -11 + 4 15 பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போது நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்ன? -7, -11, -15. 5 - 4 1, 1 - 4 -3, -3 - 4 = -7, -7 - 4 = -11, -11 - 4 = -15. செகண்ட் சம் ஓவர். தேர்ட் சம் 1/4, 2/9, 3/16 எக்ஸட்ரா. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? நியூமரேட்டர் எல்லாம் 1, 2, 3, 4 ஆர்டரில் தான் இருக்குது. அப்போது அது என்ன? அப்போது நெக்ஸ்ட்டும் 4 தான் வரும். அப்போது A1 = 1/4, A2 = 2/9, A3 = 3/16. இப்போது 1/4 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1/4 இப்போ 4 எப்படி வந்துச்சு? இது எல்லா நம்பர் டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா நம்பருமே ஏதோ ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 2s are 4, 3 ஸ்கொயர் 3 3s are 9, 4 ஸ்கொயர் 4 4s are 16. அப்போது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 5 ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போது இங்கே என்ன 1 + 1 ஸ்கொயர் = 1/2 ஸ்கொயர் = 1/4. A1ஓட வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுதா? 1/1 + 1 ஸ்கொயர் = 1/2 ஸ்கொயர் = 1/4. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 2/2 + 1 ஹோல் ஸ்கொயர் =
1 by 2 plus 1 3 square equal to 1 2 by 9. இப்படி தான் செகண்ட் வேல்யூ அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 by 3 plus 1 square equal to 3 by 3 plus 1 4 square equal to 3 by 16. தேர்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது A4 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். A4 equal to நெக்ஸ்ட் என்ன வரும் 4 by 4 plus 1 square equal to 4 by 4 plus 1 5 square equal to 4 by 25. A5 equal to 5 by 5 plus 1 square equal to 5 by 6 square equal to 5 by 36. A6 equal to 6 by 6 plus 1 square equal to 6 by 7 square 6 by 49. அப்போ A4 ஓட வேல்யூ 4 by 25, A5 ஓட வேல்யூ 5 by 36, A6 ஓட வேல்யூ 6 by 49. இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா nth டேர்மில் போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கேயும் சேம் வேல்யூ இருக்குது, இங்கேயும் சேம் வேல்யூ இருக்குது. பட் இதுக்கும் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அப்போது n by n இந்த +1 எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது +1 ஸ்கொயரும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் இதுதான் இதோட nth டேர்ம். இதை யூஸ் பண்ணி தான் இந்த சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். Sum, find the first 4 terms of the sequences whose nth terms are given by. 3 சப்டிவிஷன் கொடுத்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சீக்வன்ஸ் எழுதியாச்சு. A1 ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு A1 ஃபைண்ட் பண்ணிடலாம். n இருக்கிற இடத்துல 1 2 3 4 நம்ம அப்ளை பண்ணி போட போகிறோம். அப்போது A1 ஈக்குவல் டு இப்போ n இருக்கிற இடத்துல 1 cube minus 2. 1 cube ஓட வேல்யூ 1 minus 2 equal to லெஸ் பண்ணால் பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் minus 1. அடுத்து A2 2 cube minus 2. 2 cube ஓட வேல்யூ 8 minus 2 equal to 6. A3 equal to 3 cube minus 2 equal to 27 minus 2 equal to 25. அடுத்து A4 ஓட வேல்யூ 4 cube minus 2 equal to 64 minus 2 equal to 62. அப்போது A1 ஓட வேல்யூ -1, A2 ஓட வேல்யூ 6, A3 ஓட வேல்யூ 25, A4 ஓட வேல்யூ 62. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் எழுதியாச்சு. இப்போ A1 சேம் n ஈக்குவல் டு 1 2 3 4 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ A1 ஈக்குவல் டு -1 n + 1னா ஃபஸ்ட்டு 1 + 1 என்னுக்கு பதிலாக 1 1 + 1 ஈக்குவல் டு -1 1 + 1 2 1 1 + 1 2. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 1 1s are 1. 1 into 1 2s are 2 equal to 1 2 is 2. A1 ஓட வேல்யூ 2. A2 equal to -1 2 plus 1 2 into 2 plus 1 -1 2 plus 1 3 again 2 2 plus 1 3 -1 into -1 into -1 போட்டால் -1 into 3 2s are 6 plus into minus minus 1666. A3 equal to -1 3 plus 1 3 into 3 plus 1 -1 3 plus 1 4 3 3 plus 1 4. அப்போது -1 into -1 மைனஸ் கேன்சல் ஆகிரும். 1 into -1 -1 -1 into -1 மைனஸ் கேன்சல் ஆகிரும் 1.
3 4s are 12 equal to 12 is the answer. The A4 equal to minus 1 4 plus 1 4 4 plus 1 equal to minus 1 5 power 5 4 4 plus 1 5 minus 1 power 5 put minus 1 5 4s are 20 equal to minus 21s are 20. A1 oda value 2, A2 oda value minus 6, A3 oda value 12, A4 oda value minus 20. Second subdivision over. Third subdivision, an equal to 2n square minus 6. n equal to 4 terms 1 2 3 4. அப்போ a1 equal to 2 1 square minus 6. 2 ones are 2 minus 6 equal to minus 4. a2 equal to 2 2 square minus 6. 2 power 2 4 minus 6. 4 2s are 8 minus 6 equal to 2. A3 equal to 2 3 square minus 6 equal to 3 3s are 9 minus 6 9 2s are 18 minus 6 equal to 12. A4 equal to 2 into 4 square minus 6 equal to 2 4 4s are 16 minus 6 equal to 16 2s are 32 minus 6 equal to 26. A1 oda value minus 4, A2 oda value 2, A3 oda value 12, A4 oda value 26. Second question over. Question, find the nth term of the following sequences. 3 சப்டிவிஷன் கொடுத்து சீக்வன்சஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த டேர்மில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்ற nth டேர்மாக நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 2, 5, 10, 17 இருக்குது. இப்போது 1 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 1 ப்ளஸ் 1 போட்டால் 2 வரும். அடுத்து 2 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 4 4 + 1 5. அப்புறம் 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. அப்போ ப்ளஸ் 1 10. இப்போ அந்த ஆர்டரில் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் 1 போட்டால் 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4 ப்ளஸ் 1 போட்டால் 5. 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 1 போட்டால் 10. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 ப்ளஸ் 1 போட்டால் 17. இப்போது 2 5 10 17 ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இது என்ன டேர்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? n equal to n ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 1ன்றது சேம் நம்பர் தான், அதனால இங்கே ப்ளஸ் 1. இப்போ n டேர்ம் மாறிட்டே இருக்குது. இப்போ 1 2 3 4 n டேர்ம் மாறிட்டே இருக்குது. ஸோ n ஸ்கொயர் எல்லா வேல்யூக்கும் சேம் தான். அப்போது n ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் 0, 1/2, 2/3 எக்ஸட்ரா. இப்போது 0 எப்படி வரும்? ஏதாச்சும் சேம் வேல்யூவை ஏதாச்சும் 2 சேம் வேல்யூ மைனஸ் பண்ணால் தான் 0 வரும். அப்போது ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்காங்க. 1 - 1/1. இப்போ எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 தானே, ஸோ 1. அப்போது 0 - 1 0/1 = 0. ஓகே, செகண்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க? 2 = 2 - 1/2. 2 - 1/1 2 - 1 1/2. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 2/3 அப்படின்னா 3 = 3 - 1/3 2/3. இப்போ ஆன்சர் வந்து 0 1/2 2/3 ஆன்சர் வந்து. அப்போது இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? n = இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போது n -1 எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். -1 இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் டினாமினேட்டர்லேயும் இருக்குது. அப்போது n belongs to natural number.
Answer an equal to n minus 1 by n. Second sum over. Third subdivision 3, 8, 13, 18. இப்போது இந்த ரெண்டு வேல்யூக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ -5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதே -5 தான் எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கானா? ஆமாம், -5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது n equal to 1, 5 ones are 5. இப்போது 5லேருந்து எவ்வளோ லெஸ் பண்ணால் 3 வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போது -2 equal to 3. Again n equal to 2, 5 into 2, 5 2s are 10, -2, 8 வருது. n equal to 3, 5 3s are 15, -2 equal to 13, 13 வந்துருச்சு. n equal to 4, 5 into 4, 20 minus 2 equal to 18. இப்போ இந்த ஆர்டரில் தான் அவங்க இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது nth டேர்ம் அதுனா an equal to 5ன்றது எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ 5 into n வேல்யூஸ் 1 2 3 4 சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ 5 into n minus -2ன்றது காமன். ஸோ -2. Here n belongs to natural numbers. an equal to 5n minus 2. Third question over.